செய்திகள். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை முறிந்தது எப்படி? இறுதி கட்டத்தில் ராகுல் காந்தி தலையீடு. தேசிய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பி.ஜே. தாமஸை நியமித்தது செல்லாது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் உடைந்தது. ஒரு கோஷ்டிக்கு திமுகவில் இடம் ஒதுக்கீடு. தெலுங்கானாவை வலியுறுத்தி அமைச்சர் ராஜினாமா. எம்பி வீட்டின் மீது தாக்குதல். வணக்கம். விரிவான செய்திகள். திமுக காங்கிரஸ் இடையே நேற்று இரவு நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது எப்படி என்ற புதிய விவரம் கிடைத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்தது. இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்நாடு காங்கிரசின் மேலிடை பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் நேற்று இரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக அண்ணா அறிவாலயம் சென்ற குலாம் நபி ஆசாத் அங்கு திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இது பற்றிய சில பரபரப்பான தகவல்கள் கிடைத்துள்ளது. திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் உத்தரவுப்படி நடந்துள்ளது. திமுகவுடன் குலாம் நபி ஆசாத் சென்னையில் பேச்சு நடத்திக் கொண்டிருந்தபோது டெல்லியில் இருந்து ராகுல் காந்தி அவ்வப்போது குலாம் நபி ஆசாத்துடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். திமுக அணி வெற்றி பெற்றால் காங்கிரசிற்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது ராகுல் காந்தியின் கருத்து. அதற்கேற்ப திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசார். ஒரு கட்டத்தில் திமுக தரும் 62 சீட்களை ஏற்றுக்கொண்டால் போதும் என்று காங்கிரஸ் முடிவை எடுத்துள்ளது. ஆனால் அடுத்த 10 நிமிடத்தில் நிலைமை மாறிவிட்டது. அந்த நேரத்தில்தான் ராகுல் காந்தி குலாம் நபி ஆசாத்துடன் பேசியுள்ளார். எனவே அந்த கோரிக்கையை முதல்வரிடம் குலாம் நபி ஆசாத் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கருணாநிதி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனையடுத்து திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. சென்னை வந்திருந்த குலாம் நபி ஆசாத் உடனடியாக டெல்லிக்கு திரும்பிவிட்டார். மத்திய ஊழல் கண்காணிப்பு தலைமை ஆணையராக தாமஸ் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. கேரளாவை சேர்ந்த IAS அதிகாரி தாமஸ். இவர் கேரள அரசின் உணவுத்துறை செயலாளராக இருந்தபோது வெளிநாட்டில் இருந்து பாமாயில் இறக்குமதி செய்யப்பட்டது. அதில் பெரும் ஊழல் நடந்ததாக அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாகரன், உணவுத்துறை செயலாளர் P.J. தாமஸ் மற்றும் சில அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குக்கு கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது என்றாலும் வழக்கு அப்படியே கீழ் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலுவையில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளராக P.J. தாமஸ் நியமிக்கப்பட்டார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தாமஸை ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமித்தது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்தது. கோவை, ஈரோடு பகுதிகளில் பரபரப்பான அரசியல் நடத்தி வந்த கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் இரண்டாக உடைந்தது. இந்த அமைப்பு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது. கொங்கு நாடு பகுதியில் திமுகவிற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டதால் அந்த அமைப்பை தனது பக்கம் இழுக்க திமுக பெரும் முயற்சி எடுத்தது. ஆனால் அக்கட்சியில் பலர் அதிமுக அணியுடன் செல்வதற்கு விருப்பம் தெரிவித்து அங்கு பேச்சு நடத்தினார்கள். இந்த நிலையில் ஒரு கோஷ்டியினரை திமுகவினர் அழைத்து பேச்சு நடத்தினர். 7 இடங்கள் அந்த அமைப்புக்கு கொடுக்க திமுக மேலிடம் முன்வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டிலே 7 சட்டமன்ற தொகுதிகள் கொங்குநாடு முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதனையடுத்து ஒரு கோஷ்டி திமுக பக்கம் சேர்ந்துவிட்டது. மிக சாதுரியமாக அந்த அமைப்பை திமுக உடைத்துவிட்டது. பெரும்பான்மை உள்ள கொங்குநாடு முன்னேற்ற கழகம் தற்போது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி ஆந்திர அமைச்சர் கிருஷ்ணாராவ் ராஜினாமா செய்துள்ளார். ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநில கோரிக்கை வலுத்து வருகிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரும் சில காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தனி தெலுங்கானா கோரிக்கைக்காக பதவி விலகி உள்ளனர். இந்த நிலையில் தனி தெலுங்கானா கோரிக்கையை எதிர்க்கும் காங்கிரஸ் எம்பி சாம்பசிவம் போராட்டக்காரர்களை கேலி செய்துள்ளார். தனி தெலுங்கானா கோரிக்கைக்காக எந்த அமைச்சராவது ராஜினாமா செய்வது உண்டா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து அவரது வீடு தாக்கப்பட்டது.
அந்த எம்பிக்கு தற்போது பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா கோரிக்கையை ஆதரித்து அமைச்சர் கிருஷ்ணாராவ் இன்று ராஜினாமா செய்தார். முதல்வர் கருணாகர ரெட்டியிடம் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளார். இதனிடையே தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டனர். சபாநாயகர் மீரா குமாரின் வேண்டுகோளை ஏற்காமல் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திராவில் தெலுங்கானா போராட்டத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாது என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி போராட்டம் வலுத்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மறியல், ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்தப்பட்டன. இதனையடுத்து 3 லட்சம் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டன. மேலும் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்காத நாட்களுக்கு சம்பளம் வழங்க முடியாது என்று கூறி பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ஊழியரும் எத்தனை நாள் வேலை பார்த்துள்ளனர் என்றும் கணக்கெடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. எனினும் தெலுங்கானா போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் இதுபற்றி கவலைப்படவில்லை. சம்பளத்தை குறைத்தாலும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்று கூறியுள்ளனர். மேலும் தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட இன்று 2வது நாளாக ஏராளமான தேமுதிகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று தனது விருப்ப மனுவை தலைமை கழகத்தில் தாக்கல் செய்திருந்தார். விருப்ப மனு கொடுக்க ஏராளமான தேமுதிகவினர் குவிந்திருந்தனர். இன்று 2வது நாளாக தேமுதிக தலைமை கழகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் நீண்ட வரிசையில் நின்று விருப்ப மனுவை தாக்கல் செய்தனர். கழக பொருளாளர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, துணை செயலாளர் இளங்கோவன், தேர்தல் பிரிவு செயலாளர்கள் வீரப்பன், மாப்பா பாண்டியன் ஆகியோர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டனர். வரும் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை தேமுதிகவினர் விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்க தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ள நிலையில் சுமார் 57 லட்சம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் பல்வேறு அறைகளில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதால் தேர்தல் நடத்தை முறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இலவச பொருட்களை பொதுமக்களுக்கு விநியோகிக்க கூடாது என்று திமுக அரசிற்கு தேர்தல் அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இதுவரை 1,58,82,186 குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 1,62,80,000 கலர் டிவிகள் வழங்க திமுக அரசு ஏற்பாடு செய்தது. இதற்காக 57 லட்சம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வந்துவிட்டன. இலவச திட்டங்களை வழங்க தேர்தல் ஆணையம் தடை விதித்து இருப்பதால் இந்த 57 லட்சம் டிவிகளும் ஆங்காங்கே பல்வேறு அரசு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் மனைவி மற்றும் அவருடைய உறவினர்கள் பற்றிய முழு விவரம் தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் இன்று காலை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளின் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோ மூலம் கண்காணிக்கப்படும் என்று கூறினார். மேலும் வாக்காளர்களின் வரவு செலவு ஆகியவற்றை கண்காணிக்க 5 தொகுதிக்கு ஒரு கணக்கு மேற்பார்வையாளர் என்ற முறையில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்த தலைமை தேர்தல் அதிகாரி, அமைச்சர்கள் அரசு வாகனங்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதனிடையே இந்த தேர்தலில் இருந்து வேட்பாளர்களின் சொத்து விபரத்துடன் அவரது மனைவி மற்றும் உறவினர்களின் சொத்து விபரங்களையும் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று பிரவீன்குமார் அப்போது குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வங்கிகளில் வாங்கியுள்ள கடன்கள் பற்றியும் தகவல் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்றும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். திமுக, கம்யூனிஸ்ட், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் தேதிக்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ள போதிலும் ஏற்கனவே அறிவித்த தேதியில் தேர்தல் நடைபெறும் என்று கூறினார். தேர்தலின் போது ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக வீடியோ கண்காணிப்பு குழு ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் அப்போது தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.